இன்றைய வேதவசனம் பிரசங்கி 12:13. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஆமேன். நம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே நம் அனைவர் மேலும் உள்ள கடமை. ஏனெனில் அவரே ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஏனெனில் அவரே நீதியுள்ள நியாயாதிபதி. எனவே அந்தரங்கமான தீய காரியத்தில் இருந்து விலகி நன்மையில் நிலைக்க தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ள வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே என்ற வார்த்தையின்படி, முதலாவது நம் முழு மனதோடு முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும். பின்பு நம்மை நாம் எப்படி நேசிப்போமோ அப்படியே பிறரையும் நேசிக்க வேண்டும். ஏனெனில் அன்பு ஒன்றே பிரதானமானது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்றியும் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று நம் கிறிஸ்து அன்பை குறித்து கட்டளையாக சொல்லுகிறார். இப்படி அன்பு ஒன்றே தேவ கற்பனையாகவும் கிறிஸ்துவின் கட்டளையாகவும் நம்மேல் விழுந்த கடமையாகவும் உள்ளது. எங்களை நல்வழியில் நடத்தும் எங்கள் அன்பான தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.